Taste the Daily. கோவையில் இளைஞர்களை சீரழிக்கும் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயரக கஞ்சா வைத்திருந்தவர் சிக்கினார். கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த பிரணேஷ் குஷ் என்பவர் உயரக கஞ்சாவை மறைத்து வைத்திருந்த நிலையில் அவர் பிடிபட்டார். அவரிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா, ஒரு கார் மற்றும் 33,500 ரூபாய் பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பது தினந்தோறும் அம்பலமாவதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். கடலூரில் சட்டவிரோதமாக மதுபானம் மற்றும் சாராயம் கடத்தி வந்த இருவர் சிக்கினர். ராமபுரம் வடக்கு தெருவை சேர்ந்த தனசேகர் என்பவர் புதுச்சேரியிலிருந்து சட்டவிரோதமாக மதுபான பாட்டில்கள் மற்றும் 50 சாராய பாக்கெட்டுகளை இருசக்கர வாகனத்தில் வைத்து கடத்தி வந்தார். இதேபோன்று விருத்தாச்சலம் மணவளநல்லூர் வடக்கு தெருவை சேர்ந்த சுந்தரநாதன் என்பவர் 140 புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்தி வந்தார். இருவேறு இடங்களில் இருவரும் பிடிப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.